விட்டார் தெரியுமா? எதனால நீக்கி விட்டார்? தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணார். நான் பாவத்தோடு இனிமேல் ஜீவிக்க மாட்டேன், நான் எகிப்தோடு நான் இனிமேல் வாழ மாட்டேன், எகிப்தில் இருக்கிற என் நிந்தையை விட்டு நான் என்ன செய்வேன்? தேவன் என்னை அழைக்கிறார், நான் தேவனிடத்தில் புறப்பட்டு வருவேன் என்று இவர்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஒரு நுனித்தோலை நீக்குவது. என்னது? மனிதனுடைய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஒரு நுனித்தோலை நீக்கினால் அந்த பெண்ணும் அவளோடு கூட சேர்ந்து என்ன செய்வாங்க? குடும்பமாக பரிசுத்தமாக்கப்படுவார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு இவர்கள் எல்லாரும் எகிப்தில் இருந்த நாட்களில் இவர்கள் யாரும் என்ன செய்யலை? விருத்த சேதனம் தேவனோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கையில் இவர்கள் பங்கு கொள்ளலை. இவர்கள் உடன்படிக்கை இல்லாமல் தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் இருந்தது நிமித்தமாக சத்துரு இவர்களை நன்றாக வசப்படுத்தி இவர்களை அந்நிய தெய்வத்துக்கும் அந்நிய ஆலோசனைக்கும் அந்நிய சத்தத்துக்கும் இவர்களுக்கு செவி கொடுக்க வைத்து இவர்களை தேவனை விட்டே இவர்களை உருவாக்கின தேவனை விட்டே இவர்களை விலக செய்ய வைத்து விட்டார். எல்லா ஜனங்களும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் உருவாக்கின தேவனை மறந்து தங்கள் உருவாக்கினதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது தேவனை விட்டு மனிதன் தூரமாக இருக்கிறான். அருமையானவர்களே, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். என்ன செய்வாங்க? கல்யாணத்தில் என்ன செய்றீங்க? நீங்கள் ஒரு தூய்மையான ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை பண்ணுறீங்க? நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு பொண்ணு கிடச்சிட்டுன்னா அன்னைக்கு செய்கிறீங்க, நான் இந்த பொண்ணுடைய முகத்தை இறுதி மூச்சு வரைக்கும் பார்ப்பேன், வேற ஒரு பெண்ணுடைய முகத்தை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்படி தான் சொல்லி என்ன செய்கிறோம்? திருமணம் முடிக்கிறோம். அந்த அந்த சபதம் அந்த சத்தியத்தை கடவுள் என்ன செய்கிற? ஏற்றுக்கொள்ளுகிற. இவர் முகத்தை தவிர வேறொரு முகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணுகிறோம். வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி கீழானாலும் சரி மேலானாலும் சரி இவர் தான் என் புருஷன், இதுவாக தான் என் மனைவின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணுகிறோம். அருமையானுள்ள இந்த உடன்படிக்கையோடு கூட இருந்தால் பாவம் உன்னை விட்டு விலகும், எகிப்து உன்னை விட்டு விலகும், தேவன் உன்னோட ஐக்கியமாவார், நீயும் தேவனோட ஐக்கியப்படுவார். நீ லட்சியம் அடைவதில்லை. உன் வாலிப நாட்கள்ல இருந்த வெட்கம் உன்னை விட்டு போய்விடும். நீ விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இல்லை, தேவன் உனக்கு பாதுகாவலர் காப்பாளருமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன், உன்னை உருவாக்கினவர், உன்னை மீட்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? எகிப்தின் நிந்தை உங்களை விட்டு புரட்டி தேவன் கூட வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேணும்? நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். என்ன செய்யணும்? தேவனே, நான் இந்த உலகத்தோடு எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற தேவர்களோடு எனக்கு ஒரு ஐக்கியம் வேண்டாம், எனக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவனோடு எனக்கு ஒரு ஐக்கியமும் ஒரு உடன்படிக்கையும் இருந்தால் போதும், கர்த்தர் உன் நிந்தையை புரட்டி போடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அதற்கு அடுத்தபடியாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்ததான 30ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், தேவன் அங்கு ராகேலுக்கு இருந்ததான ஒரு நிந்தையை நீக்கி போட்டுக்கிறேன். ராகேலுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ராகேலுக்கு பிள்ளை கிடையாது. அந்த நிலையில் இருக்கும்போது ராகேலுக்கு இருக்கிறதான நிந்திய தேவன் என்ன செய்கிற? நீக்கி போட்டு 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேல் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை தேவன் நினைத்து அருளினார். அந்த பெண்ணை நினைக்க ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். ஏன்னா அவளுக்கு 13 வருஷம் என்ன இல்லை? பிள்ளை கிடையாது. யாக்கோபை மணந்திருக்கிறா, யாக்கோபை கட்டியாச்சு. அவளுடைய அக்காளுக்கு யாக்கோபு தான் கட்டியிருக்கான். அவளுக்கு பிள்ளைகள் வரிசையாக 6 பையங்க பிறக்கிறாங்க, 7வது ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறக்குது. ஆனால் இவளுக்கு என்ன இல்லை? இவளுக்கு பிள்ளை இல்லை. சத்தம் கேட்காம குழந்தைகள் இல்லை, குழந்தை இல்லை. இந்த நேரத்தில் அவளுக்கு இருக்கிற நிந்தை என்னது? மாலடி. அவளுக்கு இருக்கிற நிந்தை என்ன? பிள்ளை குழந்தை இல்லையோ, ஐயோ, அவன் என்ன செஞ்சிருப்பான்? வேற எவனுடைய அது தவறாக நடந்திருக்கலாம், இல்லது தன்னுடைய வாழ்க்கையில் தப்பிதமான ஒரு வாழ்க்கையை அவள் வந்திருக்கலாம். அவள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலை.
இல்லை கணவனோடு ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை, இப்போது வீட்டில் சண்டை, இப்படி வெளியில் நாற்றமாக எடுக்கிற